இந்நிலையில் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் சார். வணக்கம் சார். வணக்கம். ஏற்கனவே பெற்ற தீர்ப்புக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? முதலமைச்சருடைய சூளுரையை நீங்க எப்படி பாக்குறீங்க? வரவேற்கத்தக்கது. நாம் இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொன்றாக 1950 முதல் அரசியலமைப்பு சட்ட சீர்திருத்தம், முதல் திருத்தமே நமது மக்களுக்கான இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் கிடைத்த வெற்றி. அதை தொடர்ந்து ஒவ்வொன்றாக ஜனநாயகத்தை காப்பதற்கு, கூட்டாட்சி தத்துவத்தை காப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறது. சமீபத்தில் கூட மண்டல் கமிஷன் 27% இடஒதுக்கீட்டை இந்தியா முழுக்க நடைமுறைப்படுத்துவதற்கு உச்ச நீதிமன்றத்திலே தீர்ப்பு வாங்கி சமூக நீதியை காத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். எனவே எங்களுடைய போராட்டம் என்பது கட்சி ஆரம்பித்த ஆண்டிலிருந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் சுட்டிக்காட்டி இருப்பதை போல ஆளுநர்கள் அல்லது நமது ஜனாதிபதி அவர்கள் தங்களுக்கு வரக்கூடிய மசோதாக்களில் கையெழுத்திடுவதற்கான கால நிர்ணயம் வேண்டும் என்பதை நாம் தொடர்ந்து போராட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. குறிப்பாக நேற்று அவர்கள் கொடுத்திருந்த உச்சநீதிமன்றம் ஜனாதிபதி அவர்கள் கொடுத்திருந்த ஒப்பீனியன், அதாவது ஒரு ஆலோசனை தானே தவிர அது தீர்ப்பு அல்ல. எனவே அந்த ஆலோசனையில் கூட அவர்கள் நாங்கள் இன்றைக்கு இருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தின்படி 30 நாள் அல்லது 90 நாள் என்று கால நிர்ணயம் செய்ய முடியாமல் இருக்கிறோமே தவிர, ஆனால் ஆளுநர் நினைப்பதை போல சட்டமன்றத்தில் இருந்து நிறைவேற்றப்பட்டு அனுப்பிய மசோதாவை நான் கால வரையறையின்றி வைத்துக் கொண்டால் அது இறந்து விட்டதாக அர்த்தம். அதாவது சட்டமன்றம் இயற்றிய மசோதாவை கொலை செய்ய முடியும் என்கிற ஒரு எண்ணத்தை தூக்கி எறிந்திருக்கிறது இந்த ஆலோசனை. ஆனாலும் இது மட்டும் போதாது. எனவே எதிர்காலத்தில் நாம் ஆளுநருக்கு அனுப்புகிற எந்த மசோதாவையும் குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் அவர்கள் முடிவெடுக்க வேண்டும் என்கிற ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தேவைப்படுகிறது. எனவே அந்த திருத்தம் வருகிற வரைக்கும் நாங்கள் போராடுவோம், போராட வேண்டும். நாங்கள் மட்டுமல்ல, ஜனநாயகத்தின் மீது, இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவத்தின் மீது நம்பிக்கையுள்ள அத்தனை இயக்கங்களும் சேர்ந்து போராடி ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து கால நிர்ணயம் செய்யப்படும். அதுவரைக்கும் முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இருப்பதை போல எங்கள் போராட்டம் தொடரும். நன்றி சார், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. அரசியல் சட்ட ரீதியிலான அமைப்புகள் அரசியல் சட்ட வரம்புக்கு உட்பட்டுதான் செயல்பட வேண்டும், அதை மீறி செயல்படக்கூடாது என்றும், மாநில சட்டப்பேரவை நிறைவேற்றி அனுப்பும் மசோதாவை நீர்த்து போக செய்ய ஆளுநருக்கு 4வது வாய்ப்பு எதுவும் கிடையாது என்றும், மாநில அரசு ஒப்புதலுக்கு அனுப்பும் மசோதாவை ரத்து செய்யும் அதிகாரமும் ஆளுநருக்கு கிடையாது என்றும், மசோதா மீது வெறுமனை நடவடிக்கை எடுக்காமல் நிறுத்தி வைப்பதற்கும் ஆளுநருக்கு உரிமை இல்லை என்றும் உச்சநீதிமன்றம் தெளிவாக கருத்துக்களை முன்வைத்திருந்த நிலையில், காலவரையின்றி மசோதா மீது முடிவு எடுக்காமல் ஆளுநர் இருக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் நேற்று கருத்தினை பகிர்ந்து கொண்டது. இந்த நிலையில் எந்தவித விளக்கமும் இன்றி காரணமும் இன்றி மசோதாவை தாமதப்படுத்தினால் அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்படும் என்றும், வேண்டுமென்றே ஆளுநர்கள் தாமதப்படுத்தினால் அதற்கு அவர்கள் பதில் கூறியாக வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ள கருத்து வெறும் விளக்கம்தானே தவிர அதை தாண்டி எந்த விளைவையும் ஏற்படுத்தாது என்றும், 1974 உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பே நீதிமன்றம் அளிக்கும் விளக்கத்திற்கு பொருள் கூறியுள்ளது என்றும், மசோதாவை ரத்து செய்து விடலாம், ஆளுநர் மாளிகையிலேயே புதைத்து விடலாம் என்ற தமிழக ஆளுநர் வாதத்தை உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருந்தது. மாநில உரிமைகளுக்கான போராட்டம் தொடரும் என்று இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.